जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कपितजम्बो फलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வார ராசி பலன்கள் நம்ம பார்க்க போகிறோம். திங்கட்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரை அன்றாடம் நாம் சந்திக்கக்கூடிய சில விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த வார ராசி பலன்கள் என்பது ரொம்ப மிக முக்கியமானது. நம்ம இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய நம்மளுடைய உத்தியோகம், நம்மளுடைய சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்கும், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களாக இருக்கட்டும், ஒரு சொத்து பரிமாற்றமாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு கெடுதலான விஷயங்களாக இருந்தாலும் சரி, 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சில விஷயங்கள்லாம் ஹைலைட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ யாரெல்லாம் எந்தெந்த ராசிக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனைகள், தேவையில்லாத வீண் பழி பிரச்சனைகள்லாம் வரப்போகிறது, இந்த வாரத்திற்கான சில முக்கியமான விஷயங்கள்லாம் என்னென்ன, யார் யாருக்கெல்லாம் சில பிரிவினைகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாட் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சில விஷயங்கள்லாம் நமக்கு எப்படி இருக்குது, என்னென்ன நம்ம பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இந்த வாரத்திற்கான என்ன பரிகாரம் பண்ணிட்டா அதிலிருந்து நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் நம்ம தற்காத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் 12 ராசிகளுக்கான சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிந்து கொள்ள முடியும். மகர ராசி நேயர்களை, இந்த வாரம் உங்களுக்கு எப்படி இருக்கு? திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பத்திய உணவு சாப்பிடுவீங்க. பத்திய உணவுன்னு என்னன்னு உங்களுக்கு தெரியும், சாப்பிடுவீங்க. உங்களுடைய சில விஷயங்கள் உங்கள் உழைப்புக்கு உங்களுக்கு மேலே ஏற்றும். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய சில விஷயங்கள் உங்களை உயர்த்தும். தவறான நம்பிக்கை, ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய ஒரு சில தவறான நம்பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களை கீழே தள்ளிடும். பார்த்து சில செய்யுங்க. எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சில உங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் தானாகவே ஒதுங்குவார்கள். உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கன்னா ஒதுங்கிடுவாங்க. இந்த வாரத்தில் எதுவும் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் வராது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரயோஜனமான சில முடிவுகள் எடுக்கிறது நல்லது. பிரயோஜனமான முடிவுகள் அப்படின்னு சொல்கிறது. கவலை தாமதம், சில 2-3 நாள் சில கவலைகள், சில தாமதங்கள்லாம் இருக்கும். டென்ஷன் அதிகமாக இருக்கும். கோவப்படுவீங்க, குழந்தைகள் மேலெல்லாம் கோவப்படுவீங்க. சில கோபதாபங்கள் இருக்கும், சரியாயிடும். மறைமுக பிரச்சனைகள், மறைமுக எதிரிகள் இருக்கும். வேலை இடத்துல நல்ல பேர் இருக்கும். வர வருஷத்தில் வேலை மாற்றங்கள்லாம் வரும். ஸோ நல்லா நல்ல அமோகமாக தான் இருப்பீங்க. உங்களுடைய பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது பண வரவு அதிகரிக்கும், ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வேலை ப்ரோக்ரஸில் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். புதிய கான்ட்ராக்ட் கனெக்ஷன் நல்லா பயன் தரக்கூடியதாக இருக்கும். குடும்ப அமைதி எல்லாமே நல்லா இருக்கும். அதே போல் நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூ நிறையா வரும். உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். நண்பர்கள் கூறும் ஆலோசனையால் குழப்பம் வரும். நீங்களாக முடிவு எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவங்க அதை சொல்கிறாங்க, இவங்க எதை சொல்கிறாங்க, நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் குழப்பி விட்டுட்டு போயிடுவாங்க. கடைசியில் எந்த முடிவும் எடுக்க முடியாமல் இருக்கும். வாகன கவனக்குறைவு இருக்கக்கூடாது. ஸ்டாண்டு போட்டுட்டோன்னு நினச்சிட்டு சாஞ்சிங்கன்னு கீழே விழ வேண்டியதான். ஏன்னா அந்த மாதிரிலாம் இருக்கும். இண்டிகேட்டரை போட்டுட்டே நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நீங்கள் திரும்புவீங்க. நீங்கள் நேராக போகிறீங்கன்னு கொண்டு பின்னாடி கொண்டு போது கீழே விடுவீங்க. இதெல்லாம் இந்த வாரம் இருக்கும். ஸோ வாகன கவனக்குறைவுங்கிறதுல கொஞ்சம் பார்த்து போங்க, பார்த்து வாங்க. பெஸ்ட்டு ஆட்டோவில் போங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தப்பு இல்லை. அதே போல் பிஸ்னஸ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கஸ்டமர்ஸ், உங்களுக்கு யாரும் பணம் கொடுக்க வேண்டியவங்க தான் இந்த வாரத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பார்ட்னர்ஷிப் அவாய்ட் பண்ணுறது இந்த வாரத்தில் நல்லது. யாரையாவது புதுசாக சேர்த்துக்கிறேன், ஏதாவது ஒன்று பண்ணுறேன் அப்படின்லாம் வேண்டாம். வீட்டில் சந்தோஷங்கள் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் தீரும். ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ் சடன் ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. பேரண்ட்ஸ் ஹெல்த்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. ப்ராப்பர்ட்டி பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் சொத்து தொடர்பான சில பிரச்சனைகள் வரும் போகும். உடன் பிறந்தவர்களால் சில மன வருத்தங்கள் இருக்கும். சில சகோதரன் சகோதரிக்குள்ளே சில மன வருத்தங்கள் இருக்கும். நான் இவனை ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டேன் வரல, அவன் என்ன ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டான் நான் வரல, நான் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு ஒன்றும் இல்லாத உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் சண்டை வரும். அது ஒரு மன வருத்தம். அதாவது மனசுலேயே வச்சுட்டு இருந்தீங்கன்னா ப்ராப்ளம். பரவாயில்ல, விட்டு அதை மனசுலேருந்து எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் ப்ராப்ளம் கிடையாது. அதே மனசில் வச்சுட்டு இன்னும் 4 வருஷம் ஆனாலும் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை தான். அதாவது தயவுசெய்து அது மாதிரி மனசில் வச்சுட்டு எதை மனசில் வச்சுக்கணுமோ அதை மனசில் வச்சுக்கோ. ஸோ அது மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்குது. அதே போல் ஆன்லைன் ஸ்கேம் ஃப்ராடு விஷயத்துலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த வாரத்தில் ஏதாவது ஒரு லிங்க் வந்து தொட்டு பணம் போய் அந்த மாதிரிலாம் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதுக்கு கவனமாக இருங்க.
ஃபோன் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். கால் வலி அதிகமாக இருக்குது, ஜாயிண்ட் பெயின் நிறையா இருக்குது, பிபி வேரியேஷன் பாசிபிள் அதிகமாக இருக்குது, ஸ்டொமக் ஹெவினஸ் கேஸ்ட்ரிக் இஷ்யூ வரத்துக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானுக்கும் கால பைரவருக்கும், சனி பகவானுக்கு எள்ளு தீபமும் கால பைரவருக்கு மிளகு தீபமும் ஏற்றி வழிபாடு செய்து வர இந்த வாரம் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். சுபம், வாழ்க வளமுடன்.